பூமியிலிருந்து வானத்தை பார்க்கும்போது வானம் பிரகாசமாக ப்ளூ கலரில் தெரியும். ஆனால் இந்த பிரகாசம் பகல் நேரத்தில் மட்டும்தான். ஏன்னா சூரியனிலிருந்து வர்ற ஒளியானது நம்ம பூமியை சுற்றி இருக்கிற வளிமண்டலத்தில் பட்டு செதறி அது ப்ளூ கலராக நமக்கு பூமியிலிருந்து பார்க்கும்போது தெரியுது. ஆனால் இரவு நேரத்தில் நம்மளுடைய விண்வெளியானது பயங்கர இருட்டாக தெரியுது. இரவில் மட்டும் கிடையாது, ஒரிஜினலாகவே விண்வெளி அப்படின்றது இருட்டாக தான் இருக்குது. விண்வெளியில் பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. ஈவன் நம்மளுடைய சூரியன் கூட ஒரு நட்சத்திரம் தான். ஆனால் நம்ம சூரியனை விடவும் பல கோடி மடங்கு பிரம்மாண்டமான, அதே நேரத்தில் பல கோடி மடங்கு பிரகாசமான நட்சத்திரங்கள்லாம் வெளியில் இருக்கும்போது விண்வெளி எதுக்கு இருட்டா இருக்கு அப்படின்ற கேள்வி உங்களுக்கு என்னைக்காவது வந்திருக்கா? ஸோ அப்படி வந்திருந்தா உங்களுக்கு மட்டும் இல்ல, பிரபல விஞ்ஞானிகளான ஜோகனஸ் கெப்லர், எட்மண்ட் ஹேலி போன்ற பல விஞ்ஞானிகளுக்கும் இதே கேள்வி வந்திருக்கு. சரி, விண்வெளி ஏன் இருட்டா இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்த்துடலாம். பூமியில் வளிமண்டலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால தான் அட்லீஸ்ட் இந்த சூரிய ஒளியானது நம்ம வளிமண்டலத்தில் பட்டு பகல் நேரத்துலையாவது அட்லீஸ்ட் ப்ளூ கலரில் தெரியுது. ஆனால் நீங்கள் நிலவில் போயிட்டீங்க அப்படின்னா, நிலவில் பகலாக இருக்கட்டும் இரவாக இருக்கட்டும், அங்கே நீங்கள் வானத்தை பார்க்கும்போது எப்போவுமே இருட்டாக தான் இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அங்கே வளிமண்டலம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. வளிமண்டலம் அப்படின்ற ஒன்று இருந்தால் தான் சூரிய வெளிச்சமானது இந்த வளிமண்டலத்தில் பட்டு அந்த ஒளியானது செதறி நிலவுலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது பிரகாசமாக தெரியும். ஆனால் இந்த வளிமண்டலமே இல்லாததுனால, ஒளியானது பட்டு சிதறடிக்கிறதுக்கு அங்கே எதுவுமே இல்லாததுனால, நிலவுல இருந்து நீங்கள் பகல் நேரமாக இருந்தாலும் இரவு நேரமாக இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு வானம் இருட்டாக தான் இருக்கும். இதை நான் சொல்லலை, பல வருஷத்துக்கு முன்னாடி அப்பல்லோ அப்படின்ற விண்கலமானது நிலவுல தரையிறங்குனது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த அப்பல்லோ அப்படின்ற விண்கலமானது பகல் நேரத்தில் கூட நிலவுல இருந்து பார்க்கும்போது வானம் இப்படி தான் பிளாக்காக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபோட்டோவை விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கு அனுப்பியிருக்குது. விண்வெளி ஆராய்ச்சியாளர்களே அதை வெளியிட்டிருக்காங்க. சரி, இப்போது விண்வெளி எதுக்காக இருட்டாக இருக்குது அப்படின்ற கான்செப்டுக்கு நான் வரேன். இப்போது ஒரு ரூம்குள்ளே, இருட்டாக இருக்கிற ரூம்குள்ளே நான் நிறைய லைட்ஸை ஆன் பண்ணி வைக்கிறேன். இப்போ அந்த ரூம் ஆனது பயங்கர பிரகாசமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும். இந்த குட்டி குட்டி லைட்ஸே அந்த அறையை பிரகாசமாக்கும் போது நம்ம விண்வெளியில் பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள், பல கோடி மடங்கு பிரகாசமான நட்சத்திரங்கள் இருந்தும் நம்ம யூனிவர்ஸ் ஏன் இருட்டா இருக்கு? இதுக்கு வல்பர்ஸ் முரண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இருட்டான ரூம்ல லைட்ஸை போட்டதும் அந்த ரூம் பிரகாசமாகணும். அதே மாதிரி விண்வெளியில கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறதுனால நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? விண்வெளியானது பிரகாசமா ஜெகஜோதியா மின்னணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணமா இருக்கும். ஆனா அதுக்கு மாறா விண்வெளி ரொம்ப டார்க்கா இருக்கிறதுனால இது ஒரு முரண்பாடாக கருதப்படுது. அதனால தான் இதை வல்பர்ஸ் முரண்பாடு அப்படின்னு சொல்றாங்க. ஆய்வாளர் ஹிட்சின்சன் ஸ்மித் விரிவாக்க கோட்பாட்டின் அடிப்படையில் நம்மளுடைய பிரபஞ்சம் எதுக்காக இருட்டா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதாவது நம்ம பிரபஞ்சமானது ஒளியோடைய வேகத்தை விட பயங்கர வேகத்தில் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு, அதாவது விரிவடைஞ்சிட்டு இருக்கு. விண்மீன் திரள்கள் நீள்றதுனால தொலைதூரத்திலிருந்து வர்ற ஒளியானது அகச்சிவப்பு அலைகளாகவும் நுண்ணலைகள், அதாவது மைக்ரோவேவ்ஸாகவும் ரேடியோ வேவ்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரேடியோ அலைகளாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வேவ்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. மனிதருடைய கண்களுக்கு இந்த மாதிரியான வேவ்ஸ் எல்லாமே தட்டுப்படாது. அவைகள் எல்லாமே நம்மளுடைய வெறும் கண்ணுக்கு வெறும் கருமையா மட்டும்தான் காட்சியளிக்கும். அதே மாதிரி வானியல் மற்றும் வானியற்பியல் பட்டதாரி மாணவியான மிராண்டா ஆஃபெல் அப்படின்றவங்க இந்த ஹட்சின்சன் ஸ்மித் சொல்றதுக்கு உடன்படுறாங்க. அதாவது இந்த ஹட்சின்சன் ஸ்மித் சொல்றதும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க. என்னன்னா, நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்டார்ஸ்ல இருந்து எல்லா வகையான வண்ணங்கள்ல இருந்தும் ஒளியானது கிடைக்குது. ஸோ அப்படிங்கும்போது அதில் புறஊதா மற்றும் அகச்சிவப்பு போன்ற மனித கண்ணுக்கு தெரியாத வண்ணங்களும் அடங்கும். ஒருவேளை மனித கண்ணுக்கு இந்த நுண்ணலைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அகச்சிவப்பு மற்றும் புறஊதா கலர்களையும் பார்க்கறதுக்கு நமக்கு சக்தி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம விண்வெளியில நம்ம பார்க்குற இடமெல்லாமே பிரகாசமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் விட நம்மளுடைய பிரபஞ்சம் எதுக்காக இருட்டா இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு சுவாரஸ்யமான உண்மை இருக்கு. என்னன்னா, சூரியனிலிருந்து வர்ற ஒளியானது நம்ம வளிமண்டலம் அப்படின்ற ஒரு இடத்துல பட்டு தான் இந்த ஒளியானது சிதறடிக்கப்பட்டு நம்ம கண்ணுக்கு பிரகாசமா தெரியுது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட இந்த நட்சத்திரங்களுடைய ஒளி பட்டு பிரதிபலிக்கிற அளவுக்கு நம்மளுடைய பிரபஞ்சத்தில் எந்த ஒரு நுண்துகள்களுமே கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது நம்மளுடைய பிரபஞ்சம் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றிடத்தோடு இருக்கிறதுனால இந்த ஒளியானது பட்டு சிதறடிச்சு அது பிரகாசமாக காட்டுற அளவுக்கு அங்கே நுண்துகள்கள் எதுவுமே இல்லை. அப்படின்றதுனால தான் இந்த பிரபஞ்சம் இருட்டா இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. உண்மையை சொல்லப்போனால் இந்த கிரகங்களுக்கும் நட்சத்திரத்துக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது. அதாவது வெறும் எம்டி ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்கிறதுனால இந்த ஒளியானது பட்டு
சிதறடிக்கிற அளவுக்கு அங்கே எதுவுமே இல்லாததுனால தான் பிரபஞ்சம் இருட்டாக இருக்குது அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம தெரிந்து தெளி சேனலோட இணைந்திருங்க. நன்றி.